நாம் இன்னைக்கு ரொம்ப ஹெல்த்தியான உளுந்து பால் தான் பண்ண போகிறோம். இந்த உளுந்தம்பாலை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். உளுந்தம்பால் பண்ணுறதுக்கு அடுப்பில் முதல்ல ஒரு பேன் வச்சிடலாம். இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்த்துடலாம். 2 ஏலக்காய் சேர்த்து உளுந்து நல்லா வறுத்துடலாம். உளுந்து நல்லா வறுபட்டதும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றி பவுடர் பண்ணலாம். பவுடர் பண்ண உளுந்தை ஒரு பவுலில் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ இது கூட 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்து கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூட 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்துடலாம். இப்போ அடுப்பில் வச்சுட்டு கலந்து விட்டுடலாம். அடுப்பை மிதமான தீயில வச்சு நல்லா வேக வச்சிடலாம். இப்போ உளுந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துடலாம். நாட்டு சர்க்கரை சேர்த்து கலந்து விட்டு சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்து கலந்து விட்டுடலாம். தேங்காய் பால் சேர்த்து கலந்து விட்டாச்சு. லைட்டாக கொதித்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். ரொம்ப ஹெல்த்தியான உளுந்தம்பால் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க. ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.